மன்னன் விஜய் அவர்கள் தடையை பார்ப்பது இது புதுசு கிடையாது. தடை என்றால் அதை உடை, தடை அதை உடை என்று சொன்னார் விஜய். தலைவா படத்தை எப்படி உடைச்சாரு? ஜனநாயகனுக்கு சென்சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விஜயை தவிர அவ்வளவு பேரும் கண்டிக்கிறான். விஜய காணும். ஐயோ, யார் எங்க பாஸ் கிட்ட வம்பிழுத்தது? நீ ஏன்டா போன் கத்திக்கிட்டு இருக்க? சும்மா இருங்க பாஸ், இவங்க எல்லாம் வீக்கா பேசக்கூடாது, வெயிட்டா பேசணும். டேய், ரெண்டு கலந்து நான் பேசி என்ன போக சொல்லிட்டாங்கடா. வாடா போங்கடா. இந்த காலத்துல எல்லாம் விஜய் படம் வந்து ஒண்ணு ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா மற்ற பெரிய பெரிய நடிகர்கள்லாம் ஒதுங்கிடுவாங்களா? எந்த நடிகர்கள் அப்படி ஒதுங்கினாங்க? இது மாதிரி எதுவும் கேள்விப்படவே எனக்கு தெரிஞ்சதே இல்ல. ஏன்பா என்னப்பா இந்த துரு பிடிச்ச தலையம் பச்சையா புளிவிட்டு போறா? இது புளிய மரம்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் வந்தப்போ சந்திரமுகின்னு நினைக்கிறேன். சந்திரமுகி வரும்போது சச்சின் வந்தது இல்ல, சந்திரமுகி வரும்போது சச்சின் வந்து யாருங்க ஒதுக்கவே இல்லையே. அது சச்சின் ஒதுங்கிருச்சு தானே? சச்சின் அது படங்கள் ஒதுங்கிருச்சு. படங்கள் ஒதுங்கிருச்சு. எலுமிச்சம்பழத்தை நசுக்குனா கூட பரவாயில்ல, புழிஞ்சு ஜூஸ் போட்டாருங்க சுரேஷ். போய் வா போய் வா போய் வா நண்பா. நான் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன் பப்பி. ப்ளீஸ் பப்பி, என்ன மன்னிச்சிரு பப்பி. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கேன் பப்பி. டெல்லியில் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் 3 மணி நேரமாக கிடுக்கிப்பிடி விசாரணையை நடத்தி கொண்டு வருகிறார்கள். வந்த அவசரம் எது கேட்டாலும் அமைதியாவே இருக்கீங்களாவே? புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நண்பா. சிபிஐனா லைட்ஸ் ஆஃப், லைட்ஸ் ஆஃப் பண்ணு. சிபிஐ ஆஃபீஸர்னா அடிக்க மாட்டோம். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. 3 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சார், ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி. ஐ ஆம் பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. இந்தியன்? எஸ் எஸ், இந்தியா. பாலிவுட்? ஆமா, ஹாலிவுட். No Hollywood, Bollywood dance, you know? Yes. Show, we will let you go. ஒருத்தன் வரானே திருத்திட போறானே தங்கமே தளபதி. இப்ப தொடர்ந்து விசாரணையானது நடந்துகிட்டு வருது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 5 மணி நேரமாவது விசாரணை நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல Sir, actually I can explain, sir. It was not a fault. We were coming from that side and the other guy he was coming from China this இல்ல சார். என்னது சைனா? சார், செயின் அங்க இருக்கு சார். நான் இருக்கல இல்ல. நான் தான் அர்த்தம். போலீஸ். இப்ப ரீசன்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன? எம்டி சார், அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப யமகண்ட முடியறதுக்கு முன்னாடி உறுதிமொழி எடுத்துடலாமா? இங்க பார், அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பேசணும். எக்ஸ்ட்ரா ரைமிங் அத பேச கீஞ்ச வாயில கோந்த ஊத்தி ஒட்டி விட்டுருவேன். ரெடி எம்டி சார்? என் பதவி கால் முடிகிற வரை தெருவில் இறங்கி ஆட மாட்டேன். வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருப்பேன். நான் ஒரு டுபாக் ஒரு மாஸ்டர் என்பதை என் வாயால் யாரிடமும் சொல்ல மாட்டேன். முழு மனதோடு மகிழ்ச்சியோடும் எனக்கு கொடுத்த வேலை திறம்பட செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன். கண்டிப்பாக இன்னும் அந்த விசாரணை அப்படின்னு தொடர்ந்துட்டு தான் இருக்கு. கேள்விகள் அடுத்தடுத்த கேள்விகள், அதாவது ஒரு கேள்வியை தாண்டி கிளை கேள்விகள். சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். டேய், என்னது இது? இரு மச்சான், பேசிட்டு இருக்கல. டேய், என்ன மச்சான், ஆளுக்கு 5 வருஷம் போட்டுருவானே, ஏதோ எல்ஐசி பாலிசி மாதிரி கேக்குறாரு. இரு மச்சான், நான் பேசுறேன். உங்களுக்கு டவுட் இருந்தா உங்க சைடுல நீங்களே விசாரிச்சு. சார், எனக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி சார். அப்படினா லெமன் இன் தி ஸ்பூன், மியூசிக்கல் சேர், சிங்கிங், டான்சிங், மிமிக்ரி. சார், யூ நோ ஒன் திங், இன் மை அசோசியேஷன் எவ்ரி இயர் சிவராத்திரி தே கண்டக்ட் a function. I only beat the first prize. அந்த மிமிக்ரி யாரும் விட்டு போக கூடாதுன்னு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண போய் அது ஒரு பொது சேவை ஆகி போச்சு சார். சாரி சார். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு யார் செய்தது அது குறித்தெல்லாம் உங்களுக்கு தெளிவு இருந்ததான ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா? அதனுடைய துணை கேள்விகளாக என்னென்ன ஏற்பாடுகள்லாம் அந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருந்தது, குறிப்பாக எங்கே வாகனத்தை நிறுத்தணும், எங்கே மக்களை நோக்கி
எப்படி கை அசைக்கணும், எங்கே யாருக்கு மாலை போடணும், இது போன்ற விஷயங்கள்லாம் துணை கேள்விகள் எல்லாம் கூட கேட்கப்பட்டு வருகிறது. I have something special for you. இந்த கேள்விகளை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராக இருந்த அந்த நபர்களும், குறிப்பாக சொன்னா புசி ஆனந்தாக இருக்கட்டும், அதேபோல் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர்ட்டையும் கேட்கப்பட்டிருக்கு. அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க, அதை விஜய் சொல்லும் பதிலோட ஒப்பிட போறாங்க அப்படின்றது தான் இந்த துணை கேள்விகளுடைய முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. சார், நம்ம ஆபீஸிய கக்கூஸ் ஆகிட்டா சார். இவன் டம்மி தான் போல இருக்கு. இந்த துணை கேள்விகளை சர்வசாதாரணமாக புறந்தள்ளிட முடியாது என்றால் இதில் விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிலும் கூட இந்த சிபிஐ விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய அந்த சார்ஜ் ஷீட்ல முக்கிய அம்சங்களாக இடம்பெறும். சொல்றேன் சார், அது வந்து ஒரு பன்னாட கொடுத்த ஐடியால போட்ட ஒரு சின்ன கெட்டப்பு. உண்மையை சொல்லல, உன் பட்டையை கிளப்பிடுறேன் சார். உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறுகுறுன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புன்னு சிரிச்சுட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். இவனுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க சார். என்னோட கெட்டப்புக்கு இவ்வளவு பெரிய செட்டப் தேவையில்ல சார். இதில் இருவரும் ஏதானும் மாறி கருத்து கூறியிருந்தாலோ பதில் கூறியிருந்தாலோ அதையும் அங்கு தெளிவுபடுத்தக்கூடும். அதை தாண்டி தாமதமாக வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காங்க. இது என்ன சைடுல? எது? இதோ அதான். அது மேன் பர்ஸ். இதை போட்டு எங்க கூட வர போறியா? இதுல என் பொருட்கள்லாம் நான் வச்சுக்குவேன். அது மட்டும் இல்ல, இது ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப முக்கியமானது. அதற்கு விஜய் அவர்கள் அங்கேருந்து போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை காட்டுவார்கள். அது மட்டும் இல்லை, அங்கே ரசிகர்கள் அதிகமாக கூடினாங்க, அவங்கள புறந்தள்ளிவிட்டு வர முடியாது, இது போன்ற பதில்களெல்லாம் அவர் முன்வைக்கலாம் என்று கூட சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த கேள்விகளில் அவர் கூறும் பதில்கள் அனைத்தையும் தற்போது எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சோல பசுங்கிளியே முள்ள பூங்கொடியே. வழக்கமா இது வீடியோ ரெக்கார்டிங் கூட பண்ண வாய்ப்பு இருக்கு. தாழ்மையான ரிக்வெஸ்ட் சிபிஐ அதிகாரிகளே, தயவு செஞ்சு அந்த லைவ் ரெக்கார்டிங்க அப்படி கட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு நிறையலாண்டாங்க. 3 மினிட்ஸ் போதும். 3 மினிட்ஸ் போதும்ல. எங்க விஜய் சார் எப்படி உட்கார்ந்து இருக்காருன்னு. என்ன கால் அமுக்கு. ரெண்டு பேரும் ரெட்டிகாரு, நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. இது அவரோட சேஃப்டிக்காக நான் கேக்குறேன். சிபிஐ அதிகாரிகளே, என் தலைவன் அவன் சேஃபா இருக்கிறானா, அவனை எப்படி உட்கார வச்சிருக்கீங்க? ஏன்னா நீங்க உட்கார வச்சு கேள்வி கேக்குறீங்களா, நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்களா? நாளைக்கு லீவ் வேணும் சார். என்ன கான்செப்ட்? தாத்தா இறந்துட்டாங்க சார். தாத்தா இறந்துட்டாங்களா? என்ன பழைய கான்செப்ட் கொண்டு வர? நாளைக்கு இன்னைக்கு இறந்தாரா? இல்ல சார், சீரியஸா இருக்காரு. அவர் யாரு? உச்சத்துல அமைச்சருங்க. வருங்கால முதலமைச்சரை நீங்க எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும். சோ 3 மினிட்ஸ் வீடியோ. ஆனா இதுல வீடியோ ரெக்கார்டிங் வேண்டாம். அவர்களுடைய கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்தும் எழுத்துப்பூர்வமாக அப்படியே 2 பேர் எழுதிட்டே வராங்க. கேள்வி, அவர் சொல்லக்கூடிய பதில், இறுதியில அவர் அப்படியே கையெழுத்திடணுன்ற சூழல் தான் இப்போதைக்கு இங்க நடந்துட்டு இருக்கு. எப்படி நிக்கிட்டு சார்? உன் விருப்பம்டா. அவருக்கு மதிய உணவு கூட சிபிஐ அலுவலகத்திலேயே வழங்கப்பட இருக்கிறது என்பது தகவலாக இருக்கிறது. இந்த செனம் கொண்ட சிறுத்தையை சிராச்சு சிறங்கு வர வச்சுட்டாங்க. ஆறிருச்சு. இந்த மதம் கொண்ட யானையை மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, மானமங்க படுத்திட்டானுங்க.
இந்த கருந்தலுடைய கொடுக்க கேவலம் ஒரு கத்திரிய வச்சு கட் பண்ணிட்டானுங்க. கொடுக்க மாட்டேனா? 3 மினிட்ஸ்ல எல்லாம் வந்துரும். தெரியல, காமெடி இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு ஃபைனல்ல ஒரு ஃபுல் பிக்சர் ஃபைட் வேற இருக்கும். அவனுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கும் வச்சுட்டா அப்புறம் இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கொடுப்போம் சொல்றாங்கல்ல, சரி. இப்ப ஏன் பாஜகவிற்கு எதிராக கொந்தளிக்கல? சிபிஐ விசாரணை என்று நீதிமன்றம் சொன்னவுடன் நீதி வெல்லும் என்று சொன்னவர்கள் யார்? தாவேக்காவினர் அதை வரவேற்றுட்டாங்க. சிபிஐ விசாரணை மீது இவர்களுக்கு நம்பிக்கை இருக்கின்ற பொழுது அது குறித்து எப்படி விமர்சிக்க முடியும்? இப்ப ஒருவேளை இப்ப என்ன சிக்கல் வரும் நான் யோசிக்கிறேன்னா, இந்த வடிவேல் ஒரு படத்துல ஒரு நடக்கும் சார். புல்லட்ல ஒருத்தர் போயிட்டு இருப்பாரு, ஒரு நிப்பாட்டி லிஃப்ட் கேட்பாரு, ஏத்திட்டு போகும்போது சொல்றாரு, சார் இப்படியே ரைட்ல போங்க, அது ஒன் வே. என்ன சார் போலீஸ் பிடிச்சுன்னு பயப்படுறீங்களா? போலீஸ் என் ஃப்ரெண்டு தான் சார், அந்த பையன் காலி டே காலின்னு தான் கூப்பிடுவேன், நீங்க போங்க சார் பாத்துக்கிறேன்னு. அங்க போய் பார்த்தா அந்த புல்லட் ஓட்டிட்டு இருந்தவரே போலீஸா இருப்பாரு, ஓங்கி ஒரு விடு நானு நீ ஃப்ரெண்ட் ஆடாம அந்த மாதிரி ஒருவேளை ஆயிடுமான்னு தெரியல. சிபிஐ நல்லதே நடக்கும்னு சொல்லி ஒரு சிபிஐ வண்டியில ஏறி இருக்காரு. சிபிஐ கூட்டு போய் இந்த இன்ஸ்பெக்டர் மாதிரி ஏதாவது கேட்க போதா? எப்படி நீ நானும் ஒன்னா சீட்டாடுவோமா? இல்ல சார், சும்மா ஜாலியா சொல்லுங்க சார். நீ நானும் ஒன்னா தண்ணி அடிச்சிருக்கா? விஜய் அளிக்க போற அந்த பதில் தான் அவரது பெயர் குற்றப்பத்திரிகையில சேர்க்கப்படுமா என்பதை நிர்ணயிக்கும். Tack.